நீங்கள் கேட்குற மாதிரி எங்கர் ஏஜ் குரூப்பில் வர ஹேர் லாஸ்க்கு வந்து மோஸ்ட் காமன் வாட் வி நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், இம்ப்ராப்பர் டயட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அந்த மாதிரி ஹேபிச்சுவல் இஷ்யூஸ். இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப காமனாக வருது. அதே மாதிரி ஸ்டைலிங் ஆஃப் ஹேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூதனிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போதும் ஹேர் லாஸ் வரலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன், இந்த ஹெல்மெட் போடுறதுனால தான் முடி கொட்டுது அப்படிம்பாங்க. ஹெல்மெட் போடுறதுனால மட்டும் முடி கொட்டாது. ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் ஹெல்மெட்ஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, பைக்கில் போகும்போது ஹெல்மெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் தே ஷுட் சூஸ் அ குட் குவாலிட்டி ஹெல்மெட் விச் ரெஸ்ட்ஸ் ஆன் த சீக். எத்தனையோ பைக் ரேசஸ் இருக்காங்க, கார் ரேசஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹேர் நல்லா தானே இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரி வித் மீ, பட் நான் வந்து டெய்லி ஹேர் வாஷ் ஐ வில் சஜஸ்ட் ஃபார் மை பேஷன்ஸ். இப்போ தினமும் நம்ம ஃபேஸை வந்து சோப் போட்டு மூஞ்சி கழுவுறோம்ல, மீசியும் தாடியும் கொட்டுதா? So there is no real logic behind this shampoo usage, hair loss, இத்தனை நாள் hair wash பண்ணு. See, scalp-ஐ ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு you should take all the efforts. டெய்லி hair wash பண்ணுங்க, டெய்லி டவல் ட்ரை பண்ணுங்க scalp-ஐ. பேட்சி பால்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இந்த பக்கம் மட்டும் ஒரு நெத்தி ஏற்றுன மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் முடியல அப்படின்னு சொல்கிறது பேட்சி பால்ட்னஸ்ன்னு சொல்லி. இதில் ரெண்டு இருக்குது. நீங்கள் கேட்குற பேட்சி பால்ட்னஸ் வந்து டூ டைப்ஸாக நடக்கும். ஒன்று வந்து காயின், ஐ மீன் ரவுண்டாக வருது. அது வந்து வி கால் இட் அஸ் அலோபீசியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். அது வந்து பாடியோட ஓன் இம்யூனிட்டி இஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் தி ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களோட எப்படி டிஃப்ரெண்ட்னு சொல்லணும்னா, முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் பொருந்தும். அதோட கூட வந்து இப்போ லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அவங்க உடம்புல. டைப் ஆஃப் ஹேர் லாஸும் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ ஆண்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் சைட்ஸ்ல இருந்து இட் ரெசிட்ஸ், பட் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு அந்த பார்ட் இருக்கு, சென்ட்ரல் பார்ட்டிஷன்ல இருந்து தான் இட் ஸ்டார்ட்ஸ் டு தின் அவுட். பெஹிண்ட்வுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சசிகுமார் முத்து அவர்கள் இருக்காங்க, பேர்ல் கிளினிக்லேருந்து. இன்னைக்கு அவர் கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏர்லி 20s இந்த ஹேர் லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் ஆகிறது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த ஹேர் ஃபாலுக்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஹேர் ஃபாலுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் வந்து நம்ம கையில் இருக்குது, அதாவது வி கேன் மேனேஜ் இட். சிலது வந்து வித் ஏஜ் அண்ட் வித் ஜெனட்டிக்ஸில் வரது வந்து நம்ம கையில் அது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ அது ரெண்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ மரபாக நமக்கு வரலாம், இல்லை வயதாகும் போது வர ஹேர் லாஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி காமன். அது வந்து நம்ம வி கேன் ஒன்லி கண்ட்ரோல் டு அன் எக்ஸ்டென்ட். பட் நீங்கள் கேட்குற மாதிரி எங்கர் ஏஜ் குரூப்பில் வர ஹேர் லாஸ்க்கு வந்து மோஸ்ட் காமன் வாட் வி நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், இம்ப்ராப்பர் டயட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அந்த மாதிரி ஹேபிச்சுவல் இஷ்யூஸ். அதை தவிர இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப காமனாக வர்றது. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லைக் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எதர் தே கெட் போர்ட் ஆர் தே கீப் சேஞ்சிங் த ப்ராடக்ட்ஸ், அடிக்கடி மாற்றுவாங்க. அதே மாதிரி ஸ்டைலிங் ஆஃப் ஹேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூதனிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போதும் ஹேர் லாஸ் வரலாம். இதை தவிர்த்து வைட்டமின் டிஃபிஷியன்சி அண்ட் ஸ்கேல்ப் டிசீசஸ், அதாவது டேண்ட்ரஃபோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா ஸ்கேல்பில், அப்பயும் இந்த ஹேர் லாஸ் வந்து சிவியராக இருக்கும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு காரணங்கள், ஜெனட்டிக்கும் ஏஜ் மட்டும்தான் வி கான் கண்ட்ரோல். பட் மற்ற இதெல்லாமே வந்து we can easily manage it. ஸோ இந்த ஏர்லி 20s வர்றதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஏர்லி 20s ஹேர் லாஸ் ஆனதுக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஷெட்டிங்கையும் ஹேர் லாஸையும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக விடுற முடியும் ஹேர் லாஸையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் ஐயோ டாக்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கே பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப அதிகம். ஸோ ஹேர் ஷெட்டிங்க்கும் ஹேர் லாஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? அதான் இப்போது ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீக்ஸ்க்கு நான் ஹேர் வாஷ் பண்ணல, எனக்கு பயமாக இருக்குது, முடி தலை குளிச்சா வந்து முடி கொட்டுங்கிற பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சரி, இவங்களாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஷெட்டிங்கிறது உதிர்ந்து வளர்றது, திரும்ப வளர்ந்துடும் அந்த முடி. லாஸ்ங்கிறது இட்ஸ் பர்மனெண்ட் லாஸ். அது இதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஹேர் சைக்கிள் பற்றி அவங்க கொஞ்சம் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they don't need to panic actually. எவ்ரி ஹேர் ரூட் வந்து க்ரோத் ஃபேஸ், ரெஸ்டிங் ஃபேஸ், அப்புறம் ஷெட்டிங் ஃபேஸ் போகும். இந்த க்ரோத் ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் தான் 80 to 90% ஆஃப் த ஹேர்ஸ் நம்ம ஸ்கேல்பில். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் ஒவ்வொரு க்ரோத் ஃபேஸும் வந்து ஆவரேஜாக 3 to 7 years வரையும் அந்த ஸ்கேல்பில் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வேர்களும் நான் சொன்னேன் இல்லையா, க்ரோத் ஃபேஸ் போயிட்டு அப்புறம் ரெஸ்டிங் ஃபேஸ் போய் ஷெட்டிங் ஃபேஸ் போகும்னு, அந்த மாதிரி 7 to 10 times இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேரில் இருந்து. ஸோ அதனால தான் எ பர்சன் ஹூ இஸ் ஹெல்தி, மெயின்டைனிங் அ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கு 60 to 70 years வரையும் கூட மேஜர் ஹேர் லாஸ் வந்து இருக்காது. ஸோ இன்னொரு காரணம் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லோரும் சொல்கிறது வந்து வியரிங் ஆஃப் ஹெல்மெட்,
அப்புறம் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால எனக்கு ஹேர் லாஸ் அதிகமாகுது அப்படின்னு. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான பகுதிகளில் வந்து உப்பு தண்ணி தான் இருக்குது, நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்து ஹேர் லாஸை எந்த அளவுக்கு இன்டியூஸ் பண்ணுது? சரி, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்டது வந்து ஹெல்மெட். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹெல்மெட் போடுறதுனால தான் முடி கொட்டுது அப்படிம்பாங்க. ஹெல்மெட் போடுறதுனால மட்டும் முடி கொட்டாது. பட் அந்த போடுற ஹெல்மெட்டோட டைப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் ஹெல்மெட்ஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இதுதான் ஸ்கேல்ப்னா அந்த ஹெல்மெட் வந்து மேலே வந்து காசஸ் ஷேரிங் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ பைக்கில் போகும்போது ஹெல்மெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் தே ஷுட் சூஸ் அ குட் குவாலிட்டி ஹெல்மெட் விச் ரெஸ்ட்ஸ் ஆன் த சீக். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ பைக் ரேசஸ் இருக்காங்க, கார் ரேசஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹேர் நல்லா தானே இருக்குது. இஃப் தே ஃபீல் தட் ஹெல்மெட் இஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா அது ரீசன் இல்லை. ஸோ அவங்க ப்ராப்பர் ஃபிட்டிங் ஹெல்மெட் வாங்கணும். ரெண்டாவது அந்த ஹெல்மெட்டோட லைனர்ஸ் இருக்கு இல்லையா, இன்னர் லைனர்ஸ், அதை வந்து கேர்ஃபுல்லாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போது ஸ்வெட் ஆகும், ஆப்வியஸ்லி ஹெல்மெட் போடுறப்போ ஸ்வெட் ஆக தான் போகுது. அந்த உள்ளே இருக்கிற காட்டன் அந்த லைனிங் மெட்டீரியலில் வந்து அந்த ஸ்வெட் ஸ்டாக்னேட் ஆகும்போது அது அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேல்பில் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட், அதை வந்து க்ளீன் பண்ணணும் ப்ராப்பராக, அந்த லைனிங் மெட்டீரியலை க்ளீன் பண்ணி வைக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் ஹெல்மெட்ஸ். இப்போ ஃப்ரெண்டோட ஹெல்மெட் தானே நான் எடுத்துகிட்டு போட்டு போகிறேன், பக்கத்தில் தானே போகிறேன். ஸோ அந்த டிசீஸ் இருக்கிற அந்த லைனிங் மெட்டீரியல் இருக்கிற ஹெல்மெட்டை இவங்க வேர் பண்ணும்பொழுது இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ இன்வேரியபிளி ஹெல்மெட் அலோன் இஸ் நாட் அ ப்ரைமரி ரீசன் ஃபார் ஹேர் லாஸ். பட் அது ப்ராப்பரான ஹெல்மெட் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஹேர் லாஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். பட் ஈவன் இஃப் திஸ் ஹேர் லாஸ், when you ride a two-wheeler, never miss your helmet. சால்ட் வாட்டர் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் நான் வருவேன். நான் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க, எனக்கு அங்கே எல்லாருக்குமே அதே தண்ணி தானே யூஸ் பண்ண போகிறாங்க, பட் எல்லாருக்கும் ஹேர் லாஸ் இருக்க போகிறதில்ல. பட் சம்டைம்ஸ் அந்த வாட்டரோட குவாலிட்டி கேன் அஃபெக்ட் தி ஸ்கேல்ப் ஹைஜீன் அண்ட் ஹெல்த். ஸோ அப்போ வந்து ஹேர் லாஸ் வரும். அந்த மாதிரி டைமில் ஏர்லி ஸ்டேஜில் அவங்க தே ஷுட் அப்ரோச்சஸ். அவங்க நல்லா ஹேர் ஷெட் ஆகிட்டே இருக்கும், கடைசியாக ஒரு எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஹேர் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட வரும்போது we don't have a solution for that. ஸோ நிறைய பேர் வந்து ஷாம்பு யூசேஜ் பற்றியும் கேள்வி கேட்பாங்க. டாக்டர் நான் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, இந்த ஷாம்பூவில் வந்து சல்ஃபர் கம்மியாக இருக்குது, இந்த ஷாம்பூவில் வந்து கெமிக்கல்ஸ் ஃப்ரீ, ஆர்கானிக், இந்த மாதிரியான இப்போ ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆர்கானிக் ஷாம்பூஸும் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட் யூசேஜ் ஆஃப் ஷாம்பூ, இந்த ஷாம்பூ அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் நான் கேட்கல, பட் இருந்தாலும் வாட் இஸ் அ கரெக்ட் சைக்கிள் டு யூஸ் அ ஷாம்பூ, எந்த சைக்கிளில் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும்? I don't know how many of you agree with me, but நான் வந்து டெய்லி ஹேர் வாஷ் ஐல் சஜஸ்ட் ஃபார் மை பேஷன்ஸ். ஓகே, there's nothing wrong. ஏன்னா இப்போ தினமும் நம்ம ஃபேஸை வந்து சோப் போட்டு மூஞ்சி கழுவுறோம்ல, மீசியும் தாடியும் கொட்டுதா? இல்லை, பெருசாக. ஸோ there is no real logic behind this ஷாம்பு யூசேஜ், ஹேர் லாஸ், இத்தனை நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூ ஷுட் டேக் ஆல் த எஃபர்ட்ஸ். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுங்க, டெய்லி டவல் ட்ரை பண்ணுங்க ஸ்கேல்பை, டோன்ட் யூஸ் ப்ளோ ட்ரை. Use a mild cleansing shampoo which doesn't have SLS and paraben. And most of the shampoos in the market are very safe now. ஸோ அதை பண்ணும்பொழுது நம்ம ஸ்கேல்போட ஹெல்த் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப்லேருந்து நம்ம we can prevent dandruff, we can prevent sweat on a scalp. நாங்கள் அப்படியே 2 நாள் ஊற வைக்காமல் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஸ்கேல்போட ஹைஜீன் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி ஸ்கேல்ப் ஹைஜீன் பெட்டராக இருந்தால் ஆப்வியஸ்லி ஹேர் க்ரோத் வில் பி பெட்டர். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் சைக்கிள் பேட்டர்ன், இத்தனை நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கிறது இல்லை. பட் மினிமம் 3 days சொல்லுவோம் இன் அ வீக். ஆல்டர்னேட் டே ஹேர் வாஷ் ஆகுது கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு தடவைலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ரைட். இன்னொன்று வந்து யூசேஜ் ஆஃப் ஆயில். நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி எக்ஸஸான ஆயில் வச்சுட்டு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக எக்ஸஸான ஆயில் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டான யூசேஜ் அப்படின்றது என்னது? ஆயிலோட யூசேஜ் அப்படின்றது ஹேருக்கு எவ்வளோ முக்கியம்? அது வந்து பிளைண்டாக வி கான்ட் சே ஆயில் டசன்ட் ஒர்க் ஆன் யுவர் ஹேர். பட் ஆனால் இட்ஸ் நாட் அலோபதிக் சிஸ்டமில் அது இல்லைன்னா கூட வாட் ஐ வில் சஜஸ்ட்னா, ஒரு வார்ம் கோகனட் ஆயில் applied on the scalp 20 minutes before you shampoo is a good routine. அதை வந்து நீங்கள் தினமும் பண்ணக்கூடாது, பட் once in 2 weeks பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே, நத்திங் ராங் இன் டூயிங் தட். பட் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் நைட் அந்த ஆயிலை அப்ளை பண்ணி சோக் பண்ண விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஃபுட் ஃபார் தி dandruff டு க்ரோ. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் அ குட் ஸ்கேல்ப் ஹைஜீன். இன்னொன்று இட் காசஸ் ஃபாலிகுலேட்டர்ஸ், அந்த போர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி இட் காஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஸ்கேல்பில் நடக்கும்போதும் பேஷண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஹேர் லாஸ். ஸோ அதனால் ஆயில் வந்து even though everyone says don't use it, but I tell my patients you can use once in 2 weeks, 20 minutes before you wash your scalp. And the warmth in the oil will promote blood circulation. And where in the oil and table, you don't need to use very exotic oils available. Just a plain virgin coconut oil warm-ஆ தலையில் அப்ளை பண்ணாலே போதும். அடுத்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான dandruff இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்ட் எக்ஸஸான dandruff எதனால் நடக்குது? சார் தான் ஒன்று வந்து இட் கேன் பி டியூ டு ஸ்ட்ரெஸ் ஆர் இட் கேன் பி டியூ டு புவர் ஸ்கேல்ப் ஹைஜீன் ரொட்டீன். அதாவது அவங்க ஷாம்பு ஒழுங்காக பண்ணாமல்
ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா பாடியோட ஹைப்பர்ஹைட்ரஜனிக் ஸ்டேட் அதிகமாகிட்டு they will form dandruff. வெரி சிம்பிள், dandruff can only be controlled, not be cured. ரொம்ப அதிகமாக போகுது, அதாவது you have to differentiate a mild dandruff from a seborrheic dermatitis. ஸோ இப்போ மைல்ட் dandruff இருக்குன்னா you can use anti dandruff shampoo weekly twice யூஸ் பண்ணிங்கனாலே it will give a better result. Seborrheic dermatitis இல்லை இந்த மாதிரி dryness in the scalp இருக்குன்னா I always get a dermatologist to opine, because we have to rule out other causes for scaly scalp. It can be scalp psoriasis, it can be dermatitis. என்னங்கிறத அவங்க பார்த்துட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு மேனேஜ் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் இப்போ, அதுவும் இந்த இந்த 2K ஜென்ரேஷன் சொல்லப்படுற இந்த ஜென்ரேஷனில் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதே அதிகமான ஹேர் லாஸ் வந்து பார்க்குறோம். இது எதனால் நடக்குது? இப்போ குழந்தைங்க வந்து I feel it is primarily due to improper diet. ஸ்கேல்ப் ஹைஜின் சரியாக இருக்காது. இல்லை அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களோட மற்ற குழந்தைங்கிட்ட இருந்து they can catch up scalp infections, பெயின்கள், லைஸ் அந்த மாதிரி வர்றதுனால. ஸோ இது எல்லாமே இட் will lead on to scalp diseases. அதனால வர ஹேர் லாஸ் தான் ரொம்ப காமன். அதோட ஆட் ஆகிறது தான் இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து குழந்தைங்க மத்தியில் ரொம்ப காமன். ஸோ இதை நம்ம ஏர்லியாக பிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்ப் டிசீஸை ட்ரீட் பண்ணாலே பாதி டைம் நம்ம we can help them overcome the hair loss. ஸோ இப்போ பேட்சி பால்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. எனக்கு இந்த பக்கம் மட்டும் ஒரு மாதிரி முடி நெத்தி ஏத்துன மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் முடி இல்லை அப்படின்னு சொல்றத பேட்சி பால்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்சி பால்ட்னஸ் எதனால நடக்குது? இதில் 2 இருக்குது. நீங்கள் கேட்குற பேட்சி பால்ட்னஸ் வந்து 2 டைப்ஸாக நடக்கும். ஒன்று வந்து காயின், ரவுண்டாக வர்றது, அது வந்து we call it as alopecia areata சொல்லுவோம். அது வந்து பாடியோட ஓன் இம்யூனிட்டி இஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் தி ஹேர் ஃபாலிகல்ஸ். அப்போ என்ன ஆயிரும்னா அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற வேர்கள் மட்டும் கம்ப்ளீட்டாக இட் வில் கெட் சீஸ் டு ஃபங்க்ஷன், அதை வந்து க்ரோ ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம க்ரீம்ஸும் சீரம்ஸ் கொடுத்து இல்லை தேவைப்பட்ட ஸ்டீரோ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ஹேரை க்ரோ பண்ண வைக்கலாம். அது ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால். ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த ஆட்டோமின் டிசீஸ் வந்ததுன்னா we just need to go for a ஹேர் சிஸ்டம் விக் அந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது. இன்னொரு இது வந்து நீங்கள் கேட்குறது ரெசீடிங் ஹேர் லைன்ஸ். இப்போது ஆண்களுக்கே அது உரித்தமான ஒரு விஷயம். அது எப்படின்னா 2 பைடெம்ப்ளர்னு சொல்லுவோம், 2 சைடுமே ஹேர் ஸ்டார்ட்ஸ் டு ரெசீட். இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பெண்களுக்கு வர பால்னஸில் வந்து இந்த மாதிரி சைடில் இருந்து ரெசீட் ஆகாது. அவங்களுக்கு வந்து டிஃப்யூஸாக டாப்பில் வந்து ஹேர் லாஸ் வந்து ஹேர் தின்னாகும், அப்புறம் லாஸ் போவாங்க. பட் மென்க்கு வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி சைட், அப்படியே இட் கோஸ் அப் டு த வெர்டெக்ஸ், மேலே டாப் வரையும் போகும். இதில் வந்து ஏன்னா ஆண்ட்ரஜன், அதாவது பாடியில் இருக்க ஆண்ட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, டெஸ்டோஸ்டரோன், அதோட சென்சிட்டிவிட்டினால இந்த ரூட்ஸ் வந்து இட்ஸ் கெட்ஸ் டு டேமேஜ்ட். இன்னொன்று ஸ்கேல்பில் இருக்க ரிசெப்டார்ஸும், அதாவது இந்த ஆண்ட்ரஜனே அதிகமாக இருந்தால் கூட எல்லாருக்கும் அந்த ஹேர் லாஸ் வராது. யாருக்கெல்லாம் அந்த ரிசெப்டார் சென்சிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த ஹேர் லாஸ் வந்து சிவியராக இருக்கும். தெருக்கு நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரை வந்து பார்க்குறோம். இதில் ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் வந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து ஹேர் தானே அப்படின்னு ஒரு சின்ன அதை கடந்து போகிற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஐயோ ஒரு முடி விழுந்தா கூட ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ஹேர் லாஸ்? கான் ஆர் தட் இஸ் பழைய அந்த காலத்தில் வந்து முடி கொட்டினா பெருசாக யாரும் பாதர் பண்ணது இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து they socialize a lot, they meet lot of people. ஸோ அவங்களுக்கு வந்து அது அவங்களோட கான்ஃபிடென்ஸே அது ரொம்ப இறக்குது ஒரு ஹேர் லாஸ். பட் இதில் 2 விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஹேர் லாஸ்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி காமன், யூ டோன்ட் நீட் டு கெட் பேனிக்ட். பட் இஃப் இட் இஸ் கோயிங் பியாண்ட் யுவர் ஹேண்ட்ஸ், ரெசீட் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு 22 இயர்ஸில் ஹேர் லைன் ரெசீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா டோன்ட் நெக்லெக்ட், கெட் அன் ஒப்பீனியன். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அடுத்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு அது எதனால் நடக்குது, இதுக்கு நம்ம சொல்யூஷன் இருக்கா. ஏன்னா நிறைய பேர் அவங்க they try lot of things on their own. So available information வச்சு they apply some creams and oils on the scalp. They end up in a bigger complication. So you can approach your doctor. அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பெஸ்ட் கொடுக்க முடியும்னு will suggest. இதில் என்னன்னா ஏர்லியாக வரும்பொழுது சொல்யூஷன்ஸ் ஆர் வெரி சிம்பிளர். லைக் இன்னைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு 2 மெடிசன் தான் இட் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட். ஒன்று மினாக்சிடில், இன்னொன்று ஃபினஸ்ட்ரைட். Each one has its own plus and minuses, which we will discuss in detail during the consultation and we will suggest the patients. So இது யூஸ் பண்ணும்போது ஒரு 6 to 9 months டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் வரும். இதுலேயும் ரிசல்ட் வரல அப்படின்னா மட்டும்தான் we move on to the next higher treatments like platelet rich plasma injections, PRPன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. PRP, GFC, PRF இது எல்லாமே comes under the same domain. அதுக்கப்புறம் we use plant derived stem cells, peptide treatments, லைட் தெரப்பி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோர் அட்வான்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹேர் லாஸ் விச் இஸ் அவைலபிள். இது பண்ணாலே we can reverse the hair loss and regrowth வரும். ஸோ இட் will give more confidence to them அதுக்கப்புறம். ரைட்.
நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் ஒரு கொஷின் டிரைவ் பண்ணுறேன். லைக் வாட் இஸ் த ரைட் டைம் டு கன்சல்ட் அ டாக்டர்? ஷெட்டிங் அதிகமாக இருக்குது, ஒரு பாயிண்ட். லாஸ் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, when they comb or when they ஸ்டைல் பண்ணும்போது, if they feel the hair is getting very thinned out, ஓகே, சீப் வந்து ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகும் ஸ்கேல்ப், அப்படின்னா முடி வந்து யூனிஃபார்மாக தின்னாகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ் போது they have to approach us. அப்போ தான் we can give some medications and make the existing hair stronger first. அதுக்கப்புறம் ரீக்ரோத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா the balding will onset. ஸோ ஷெட்டிங் ஃபேஸ்லேருந்து இட் கோஸ் ஃபார் தி லாஸ் ஃபேஸ். இந்த ஹேர் லாஸ் ஃபேஸில் நீங்கள் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி ஒரு பிஆர்பி என்னன்னா, பீப்புள் ஹூ ஹவ் யூஸ் மினாக்சிடில் ஃபினஸ்டைட் யூஸ் பண்ணிட்டு அதில் ஓரளவு ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டு பிளாட்டோ ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் ரீக்ரோத் கொண்டு வரணும்னா பேஷண்டோட ஓன் பிளட் எடுத்து ஒரு ரஃப்லி அரௌண்ட் 20 to 30 ml எடுப்போம். அதை ஸ்பின் பண்ணி அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு ஒரு கான்சன்ட்ரேட்டை நம்ம செப்பரேட் பண்ணுவோம். வை வி டேக் தட் பிளேட்லெட்ஸ், ஏன் மற்ற செல்ஸ் எடுக்கலன்னா, இந்த பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் சொல்கிறதுல வந்து லாட் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து இட் வில் ஸ்டிமுலேட் பிளட் சர்க்குலேஷன் டு த ஸ்கேல்ப் ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்கேல்போட உள்பகுதியில் வந்து டெர்மல் பேப்பில், அதாவது ஹேர் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு செல்ஸ் இருக்கும், அதையும் இட் வில் ஸ்டிமுலேட். ஸோ அதை ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். நம்மிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டோ இல்லை லோக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோ வில் இன்ஜெக்ட் தி பிஆர்பி இன்டு த ஸ்கேல்ப். ரிலேட்டிவ்லி பெயின் ஃப்ரீ ப்ரொசீஜர். அண்ட் அது பண்ணும்பொழுது மெடிசன்ஸோட சேர்ந்து தான் இதை யூஸ் பண்ணணும். இது பிஆர்பி மட்டும் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, ஹவு மெனி செஷன்ஸ் யூ அண்டர்கோங்கிறது தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரையும் தெர் இஸ் நோ கிளியர் கான்சென்சஸ். பட் ஜென்ரலி வி சே 4 sittings ஒன்ஸ் அ மந்த், 4 sittings கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வி டூ அ மெயின்டெனன்ஸ் சிட்டிங் வித் பிஆர்பி. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்னு நிறைய பேருக்கு ஒரு பார்வை இருக்குது. இந்த ப்ரொசீஜர் பற்றி சொன்னீங்க, ஆனால் இதோட க்யூரிங் டைம், அப்புறம் வந்து இதுலேருந்து இப்போ போட்டால் உடனே எனக்கு 1 monthல முடி வந்துருமா டாக்டர்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்வி பிஆர்பிக்கு, இந்த மாதிரியான இதுக்கு உங்களோட பதில்? பிஆர்பி வந்து இட்ஸ் நாட் அ மேஜிக் சொல்யூஷன். எப்பயுமே நான் சொல்கிறது, மினாக்சிடில் ஃபினஸ்டைட் அளவுக்கு பிஆர்பிக்குலாம் இன்னும் வி ஆர் நாட் சீயிங் ரிசல்ட்ஸ். பட் இட் இஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டு அதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் பேஷண்ட்ஸ் பயப்படுறதுக்கு ரீசன் வந்து அவங்க ஓன் பிளட் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோமே, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிக்கிறது ரொம்ப ஜென்யூன் கன்சர்ன் தான். பட் ஆஸ் சர்ஜன்ஸ் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் இட் இஸ் டன் இன் அ ப்ராப்பர் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட். We don't we use proper disposables to make sure it is not getting we are not transmitting any infection. இதெல்லாம் அதே மாதிரி அவங்களோட பிளட் டெஸ்ட்லாம் முன்னாடியே நம்ம ப்ராப்பராக அசஸ் பண்ணிட்டு தான் we take them for PRP. So we avoid complications by making sure, by taking adequate precautions. சார், இந்த ப்ரொசீஜர் தாண்டி இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குல்ல சார், நான் இப்படி வந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு ஏதாவது 1-2 டெஸ்டிமோனியல்ஸ்? டெஸ்டிமோனியலோட sometimes patients come before wedding. மோஸ்ட் காமனாக வர யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு முன்னாடி தான் வருவாங்க. அவங்க ஃபேமிலி லைஃப்ல இருந்து அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து தே ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். எல்லாரும் சொல்கிற ஒரு யூனிவர்சல் பாயிண்ட் என்னன்னா, சார் நாங்கள் இவ்வளோ தூரம் சஃபர் ஆகிட்டு இருந்திருக்கோம், எங்களுக்கு இப்படி சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் முன்னாடியே எடுத்திருப்போம். இது சொல்யூஷன் எடுத்ததுக்கப்புறம் வி ஃபீல் லாட் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் டு ஃபேஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் நாட் ஃபீல் லோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேர் லாஸ் இஷ்யூ. இதை மட்டும் வச்சு யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. பட் ஏன்னா வி see lot of people into severe depression also. நல்ல ஹேர்லைன் இருக்கும், ஒரு 10 முடி கொட்டுச்சுன்னா they stop meeting people, they don't come out of their house, they don't wash their hair properly. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பீப்புளும் இருக்காங்க. 2 செக்டார் ஆஃப் பீப்புளுமே இட் இஸ் நாட் குட். You should not feel so low with simple hair loss. Neither you should neglect a severe hair loss in early stage. ஸோ பெண்களுக்கு இப்போ நம்ம பேசினது எல்லாமே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனைகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனைகள் பற்றி சொல்லுங்கள். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களோட எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லணும்னா, முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் பொருந்தும். அதோட கூட வந்து இப்போ லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அவங்க உடம்புல, அதனாலையும் ஹேர் லாஸ் வரும். லைக் பாலிசிஸ்டிக் ஓவரி, ப்ரெக்னன்சி, போஸ்ட் மெனோபாசல், இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ்ங்கிறது ரொம்ப காமன். ஸோ அவங்களுக்கு we have to treat it accordingly. என்ன ரீசன்னால ஹேர் லாஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி we give medicines to restore it. டைப் ஆஃப் ஹேர் லாஸும் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ ஆண்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் சைட்ஸில் இருந்து இட் ரெசிட்ஸ். பட் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு அந்த பார்ட் இருக்குல்லையா, சென்ட்ரல் பார்ட்டிஷன்ல இருந்து தான் இட் ஸ்டார்ட்ஸ் டு தின் அவுட். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி இந்த மாதிரி சொல்யூஷன் தான் ஏர்லியராக நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பட் பெண்களுக்கு அவ்வளோ தேவை இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்காது, ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் we can manage with medications மட்டுமே we can manage it. சார், இப்போ பால்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஆப்ஷனே இல்லை அப்படின்றப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும்? சார் தான் ஐ மீன், இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஓரளவு நம்ம இருக்கிற ஹேரை வந்து நம்ம காப்பாற்றி க்ரோ பண்ண வைக்க முடியும்.
பட் ஆல்ரெடி அந்த இடத்துல ஹேர் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் வந்து வெளியிலேருந்து மெடிசன்ஸ் கொடுத்தாலும், இது அக்ரிகல்ச்சர் மாதிரி தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் நான், விதை இல்லாமல் வெறும் உரம் போடுறது வேஸ்ட். ஸோ வி ஹாவ் டு கெட் ஹேர் ரூட்ஸ் விச் ஆர் வயபிள் ஹெல்தி ஃப்ரம் தி ஸ்கேல்ப். பின்னாடி பின்மண்டையில் இருக்கிற நல்ல கிராஃப்ட்ஸ் எடுத்து நம்ம பால்ட் ஏரியாவில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அந்த வேர்கள் வந்து அந்த விதைகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து வி கேன் கவர், அதாவது நல்ல ஒரு டென்ஸ் கவர் நம்ம கொடுக்க முடியும் என்ன பால்ட் ஏரியா. ஸோ அதனால பால்டிங்கான சொல்யூஷன் இதுதான். அண்ட் இன்னைக்கு முதல்ல மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி பண்ணுற ஹேர் டிரான்ஸ்பிளான்ஸோட இப்போ த லாட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வேர் யூஸ் மைக்ரோ பஞ்சஸ்னு சொல்லுவோம். பெருசாக தழும்புகள் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிற மாதிரி வி கேன் டூ அ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் இன் அ வெரி சேஃப் வே. இப்போ இந்த ஹேர் லாஸ் மற்றும் ஹேர் ஷெட்டிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு 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 கிளினிக் போய் பார்க்கணும் அப்படின்றப்போ அதை எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் இருக்குது சார்? சரி நவீன், அதான் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர் யாராக இருந்தாலும் யூ கேன் கோன் அப்ரோச். பட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எப்படி ஒரு சென்டரை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் ஷுட் பி ஹெடட் பை அ டாக்டர். பேசிக்லி ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்கிற ஒரு சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் டிஸ்கஸ் வாட் ஆல் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன் வித் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூ ஷுட் கெட் தி ஆன்சர் ஃப்ரம் தி பர்சன் ஹூ இஸ் கன்சல்டிங். ஏன்னா அந்த சர்ஜன் தான் உங்களை ஆப்ரேட் பண்ண போகிறாங்களோ நீங்கள் ஷுட் என்ஷூர். இப்போ நிறைய டைம்ஸ் என்ன நடக்குன்னா, யூல் சி ஒரு டாக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணுற டாக்டர் வேறு டாக்டராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட் ட்ரெண்ட். அண்ட் இன்னொன்று, யூ ஷுட் நாட் பி ரஷ்ட் இன்டு த ப்ரொசீஜர். அந்த மாதிரி சென்டர் நீங்கள், அதாவது நீங்கள் இன்றைக்கி போனால் நாளைக்கே சர்ஜரி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறோம் நீங்கள் சர்ஜரி எடுத்துக்கோங்கிற ஒரு சென்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது லைஃப் இஸ் வெரி ப்ரீஷியஸ், யூ கான்ட் டேக் சான்சஸ் வித் யுவர் லைஃப். ஸோ யூ ஹாவ் டு கோ டு அ பிளேஸ். ஃபர்ஸ்ட் அந்த சர்ஜனோட க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் அவர் ஆன்சர் பண்ணுறாரா, தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களான்னு கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேக் 2 weeks டைம். நான் ஜென்ரலாக என்னோட பேஷண்ட் சொல்கிறது 2 வாரம் டைம் எடுத்துக்கோங்க பிட்வீன் தி கன்சல்டேஷன் அண்ட் சர்ஜரி. ஏன்னா அந்த 2 வாரம் டைமில் வாட் எவர் டெசிஷன் யூ மேக், வெதர் ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை ஐ எம் நாட் கோயிங் டு கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், எந்த டெசிஷன் எடுத்தாலும் இட் வில் பி அ ரைட் டெசிஷன். அண்ட் அந்த 2 வாரம் டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வில் எவாலுவேட் யூ ப்ராப்பர்லி. மெடிக்கல் டெஸ்ட்டோ இல்லை அனஸ்தெட்டிஸ்ட் ஒப்பீனியன் இல்லை மற்ற டாக்டர்ஸோட ஒப்பீனியன் ஏதாவது வேணும்னா அதெல்லாம் வாங்கிட்டு வில் மேக் ஷுர் யூ ஆர் டேக்கன் அப் ஃபார் த சர்ஜரி. அண்ட் இன்னொன்று, த சர்ஜரி ஹேஸ் டு பி டன் இன் அ ப்ராப்பர் சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டி. இட்ஸ் நாட் பி டன் இன் அ வெரி ஒரு பார்லர் செட்டப்லேயோ இல்லை ஒரு அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்லேயோ இந்த சர்ஜரி பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி டன் இன் அ ப்ராப்பர் சர்ஜிக்கல் தியேட்டர் வேர் ஸ்டெரிலிட்டி இஸ் கிவன் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ். இன்னொன்று, இஃப் யூ ஃபீல் தட் ஓகே சர்ஜரி முடிஞ்சிட்டு நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ண சொல்கிறாங்கன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க. யூ பெட்டர் யூ ஸ்டே பேக், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டு தென் யூ கோ ஹோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே, choosing a right specialist and surgery, if it's done in a right facility, it is a very safe procedure to undergo hair transplantation. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமில் தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ஒரு சாதாரண ஹேர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன? See, இன்னைக்கு we are in a world which has a lot of advanced solutions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் லாஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம்னு அவங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் அவங்க தேடணும். அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்னும் அக்ரிவேட் பண்ணக்கூடாது பை கெட்டிங் டிப்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் தட். இல்லை இன்னொருத்தங்க ஒரு பாஸ் பண்ணுற கமெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க அதை ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வருத்திக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஹேர் லாஸ் இருக்கா, இப்போ நீங்கள் முதல்லே சொன்ன மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் கிளினிக்ஸ் இன் சிட்டி. அப்ரோச் ரைட் டாக்டர். ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுங்கள் என்ன ரீசன்னால உங்களுக்கு ஹேர் லாஸ் வருது, என்ன ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் லாஸில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஏர்லி ஹேர் லாஸில் இருக்கீங்கன்னா வெறும் மெடிகேஷன்ஸ் மட்டுமே போதும், அதை எடுத்துகிட்டு யூ கேன் ரெக்கவர் அவுட் ஆஃப் இட். இல்லை பால்டிங்கே வந்துருச்சு, கிரேட் 3 கிரேட் 4 பால்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அதுக்கும் வி ஹேவ் அ சொல்யூஷன். ஸோ வி கேன் டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், வி கேன் டேக் ஹேர் ஃப்ரம் பேக் ஆஃப் த ஸ்கேல்ப் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த பால்ட் ஏரியாவில் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பண்ணால் த ஹேர் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் நார்மலி. அப்போ யூ கேன் கெட் பேக் யுவர் கான்ஃபிடன்ஸ் அகெயின். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். ஒன்லி திங் வி நீட் டு அப்ரோச் அ ரைட் ஸ்பெஷலிஸ்ட். ஈவன் அ கம்ப்ளீட்லி பால் பேஷண்ட் கூட வி ஹேவ் அ ஹேர் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி they can feel better. ஸோ அதனால் don't get depressed or don't feel low because you are having some hair loss issues. Approach a right consultant and get it sorted out at the early stage. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். என்னோட கேள்விகளுக்கு தான் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப